அதாவது கேஸ் ஏஜென்சியே வந்து யார் கவர்மெண்ட்டு ஹோல்சேல் இருக்காங்களா பாரத் கேஸ்ன்னு சொல்லி கம்பெனி, அந்த கம்பெனியே வந்து என்ன பேசுகிறாங்கிறத கேட்கணும். அதுக்கு தான் பார்த்துக்கோங்க. அதாவது புக்கே கிடையாது, புக்கிங் கிடையாது. எங்க மூலியமா தான் எங்கள்கிட்ட தான் நாங்க சொல்ற இடத்துல தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ல கையெழுத்து போட்டாங்க. ட்ரம்ப் மட்டும் தான் பேசியிருந்தாரு. மோடி அவர்களுக்கு அதுக்கு இனிமே நாங்க வாங்க மாட்டோம் இல்லனா ஏதோ ஒரு அதான் சொல்றேன். இந்த திருடன் வந்து ஆகப்பட்டுக்கிட்டான். அதை எப்படி ஓப்பனா வந்து சொல்ல முடியும்? திருடன் அகப்பட்டுக்கிட்டான். வெளியே வந்து இந்த பாரு, நான் என்ன சொல்றேன், அவ்வளவு யோக்கியமா இருந்தா பார்லிமெண்ட்ல ஏற்கனவே ராகுல் காந்தி கேட்டார்ல, நீ என்ன ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த ஒப்பந்தத்தை எங்களுக்கு காட்டுங்க, கொடுங்க. இது முழுக்க முழுக்க பண்ணது பிரதமர், பாரத பிரதமர் பண்ண சதி. இந்த சதியினுடைய விளைவு தான் இது. நமக்கு வந்து சார் 100க்கு 100 இல்ல சார். தமிழ்நாடு அரசு இங்க பாருங்க, குடவுன்ல வந்து ஸ்டாக் வச்சு இவர்கிட்ட வந்து இதுக்கு மேல விவாதம் பண்றது வேஸ்ட். ஏன்னு சொன்னீங்கன்னா, அதாவது கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லைன்றாரு. அதாவது மத்திய அரசு தான் காரணம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மத்திய அரசு கேஸ் இது, ஆனா மாநில அரசுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சார். பதுக்கல் வச்சிருந்தா தானே சார் நாங்க அதை போய் பதுக்கல் வச்சிருந்தான்றது இல்ல, அமலாக்கத்துறையும் சரி எல்லாம் அவங்களுடைய பாஜகவுடைய கட்டுப்பாடுல இருக்கு. போட்டா முடியுது சார். இங்க பாருங்க, வந்து யோகியனும் இல்ல. நீங்க நான் வந்து எப்படின்னா பத்திரமாட்டாங்க வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர்கள் 10 விசா யாரையும் கொள்ள அடிச்சதுல வந்து பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா கொள்ளையடிச்சத? பாத்தீங்களா? இது பாஜக. எனக்கு பதில் சொல்லுங்க. உண்மையிலே பாஜக வந்து பாத்தீங்கன்னா இது அரசியலுக்காக பண்ணக்கூடிய நடவடிக்கையா இருந்தாலும் இவங்க யாரும் யோகியம் இல்லைன்றாங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து தேர்தலையே மாத்தக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்லை, சிலிண்டர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேற்றோட அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் இவங்க எல்லாமே வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடை வந்து சரியான முறையில் வந்து மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா, சிரிக்காதீங்கண்ணா, மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இதுக்கு மத்திய அரசு தானே முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொறுப்பு மத்திய அரசு. இல்லை தாத்தா, ஒரு சின்ன இடையூறுக்கு மன்னிங்க. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கும் மாநில அரசுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல சம்பந்தம் இல்ல. எந்த விதத்திலையும் ஏஜென்சி கொடுக்கறது ஒன்றிய அரசு ஏஜென்சி கொடுக்குறான். அவன் குடவுன்ல இருந்தா அவன் தான் நேரடியா அவங்களுக்கு அனுப்புறான், அவன் விநியோகம் பண்றான். இதுல எங்க வந்துச்சு தமிழ்நாடு அரசு? சொல்லு. இல்ல நீங்க அவசரப்படாதீங்க. நான் அதான் சொல்றேன், மத்திய அரசு தான் இது காரணம். நம்ம இல்ல தமிழக அரசு காரணம்னு சொல்லி ஜி.கே. வாசனோ இல்ல அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நம்ம அண்ணன் மாதிரி வந்து முட்டு கொடுக்க மாட்டோம். நியாயம் என்ன இருக்கோ அதுதான் பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன், அதே நேரத்தில் இப்போ அண்ணன் இருக்கார், இப்படி வந்து இப்படி ஒரு போர் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இந்த கேஸு உட்பட பெட்ரோலிய பொருட்கள் விலை உயரலாம். புரியுதுங்களா? விலை உயரலாம், உயர வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ பெட்ரோலை வந்து பதுக்க முடியாது, கேஸை வந்து பதுக்கலாம். புரியுதுங்களா? கேஸை பதுக்கி வைக்கலாம். அப்படி மாநில அரசு நினைச்சா அந்த பதுக்கல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பதுக்கலை ஒழிச்சேன்னு சொன்னால் இந்த தட்டுப்பாடு இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது மத்திய அரசு தான் இது காரணம் இல்லைன்னு சொல்லலை. மாநில அரசு மீது நம்ம குப்பையை போட்டு ஒதுங்கிட முடியாது. அதே நேரத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பீதியை ஏற்படுத்திட்டாங்க. கேஸுன்னு இப்போது பெண்களே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கால் கேஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது, கஷ்டம் இல்லையா, அதனால் 500-1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சும் ஒரு கேஸ் வாங்கி வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ இது போன்ற பதுக்கல்களை ஒழிப்பது மத்திய அரசால முடியாது, மாநில அரசு தான் நடவடிக்கை இருக்கும். அதை தான் வந்து ஜி.கே. வாசனும் அன்புமணியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க மத்திய அரசுக்கு ஆதரவான கட்சின்றதுனால அவங்க மத்திய அரசு தாக்காம நேரடியாக மாநில அரசு தாக்கியிருக்காங்க.
என்னை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்தில் மத்திய அரசு வந்து எப்படி இந்த கேஸ் தட்டுப்பாடை போக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்குதோ அதை விட அதே தீவிரமாக மாநில அரசும் இது நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா பதுக்கல்காரர்கள் நிறைய இருக்காங்க, குறிப்பாக திமுகவிலேயே நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கேஸ் ஏஜென்சியே வந்து யார் கவர்மெண்ட் ஹோல்சேல் இருக்காங்களா பாரத் கேஸ்ன்னு சொல்லி கம்பெனி, அந்த கம்பெனியே வந்து என்ன பேசுகிறாங்கிறத கேட்கணும். அதுக்கு தான் பார்த்துக்கோங்க. அதாவது புக்கே கிடையாது. இந்த எடுத்து வைக்கிறேன் புக்கிங் கிடையாது. புக்கிங் கிடையாது, இல்லை சுவிட்ச் ஆஃப் வருது. அது எப்போ இருந்து ஒரு வாரமா ஒரு வாரமா இப்போ இது கேஸ் ஏஜென்சி வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாடுல இருக்கு, மாநில அரசுடைய கட்டுப்பாடு. இது வந்து பாரத் புக்கிங் வந்து ஏஜென்சி புக் பண்ண மாட்டான், அவனே புக் பண்ணிடுவான். யாரு? டீலர். அதுதானே, இது மத்திய அரசுடைய கட்டுப்பாடு. ஏஜென்சி கொடுத்ததெல்லாம் மத்திய அரசு. இப்போ இந்த ஏஜென்சி இங்க வந்து பதுக்கி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு யார்? மாநில அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு ஏஜென்சிக்கிட்டையும் மாநில அரசு என்ன பண்ணா, எவ்வளவு உனக்கு வந்தது, எத்தனை வித்திருக்க, என்ன பண்ணிருக்க, டீட்டெயில்ஸ் எடுன்னு சொன்னா. ஏன்னா திமுகவில் வந்து அந்த விஷயத்துல கை தேர்ந்தவங்க. ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னா இது கடைசியாக இவ்வளவு தட்டுப்பாடு வரும், தட்டுப்பாடு வருதுன்னா பிளாக்ல வித்தா இவ்வளவு ரூபாய் கிடைக்கின்ற இப்போ பிளான் போட்டுருவாங்க. கால்குலேஷன் போடுறதுல திமுக கில்லாடி. அதுல பதுக்கல் தேர்தலையும் வந்து திமுக வந்து கில்லாடி. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் அண்ணா காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி பருப்பு பதுக்கலில் வந்து பேர் போனவங்க திமுக. அப்படி பதுக்கல் விஷயங்களில் திமுக நடவடிக்கை எடுக்கின்றத என்னுடைய கருத்து. வெளியில இப்பவே வந்து 3000 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். இப்போ இந்த கேஸ் அந்த ஏஜென்சிகள் வந்து இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி காமிக்கிறாரு, சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அவன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கேன், அப்போ அவனை போய் பிடி. இது மத்திய அரசு பண்ண முடியாது, மாநில அரசு. நீங்கள் என்ன பண்ணோம், தூக்கு அந்த ஏஜென்சியை, உட்கார ஸ்டேஷனில். ஏன் நீ வந்து ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்க? அப்போ அவன் சொல்லுவான், ஐயா இவ்வளோ சரக்கு வந்தது, இவ்வளோ ஸ்டாக் வந்தது, இவ்வளோ விற்றுனா யார் யாருக்கு விற்றுருக்க, அதை முறைப்படுத்தணும்னு சொன்னால் இந்த பதுக்கல் விஷயத்தை கட்டுப்படுத்தினாங்கன்னா இந்த ஒரு தட்டுப்பாடு இருக்காது கேஸ் சிலிண்டர் விஷயத்தில். இதை தான் நம்ம வந்து திமுக மீது குற்றச்சாட்டாக வைக்கிறோம். அப்போ எல்லாத்தையும் பிஜேபி எல்லாத்தையும் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவோம், மேலே இருக்கவங்க பார்த்துக்குவான்ற மாதிரி ஏதோ படத்தில் சொல்கிற மாதிரி பிஜேபி காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு ஆண்டிட்டு இருக்கீங்க சார்? இங்கே வந்து குடவுனில், அதாவது இப்போ பாரத் கேஸ் ஏஜென்சி இங்கே நிறைய பேருக்கு ஏஜென்சி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து மெயின் பாரத் கேஸுங்கிறத அவங்க மெயின் டீலர் அகில இந்திய அளவில் இருக்காங்க. அந்த டீலருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லிங் ஸ்டேஷன் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. சேலத்தில் இருக்குது, திருச்சியில் இருக்குது. அந்த ஃபுல்லிங் ஸ்டேஷனில் அவங்க வந்து இவங்க இன்டர்ன் போடுவாங்க. இங்கே இருக்க ஏஜென்சிஸ் வந்து இன்டர்ன் போடுவாங்க. இன்டர்ன் போட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான், இந்த எம்டி எல்லாம் வர அவங்க கொடுக்கணும், சும்மா எல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், இங்கே இருக்க எம்டி எல்லாம் கொண்டுட்டு போய் அவங்ககிட்ட சரண்டர் பண்ணணும். எங்கே சரண்டர் பண்ணோம்? அந்த ஃபுல்லிங் ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் அந்த இதை ஏற்றி விடுவான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 200 சிலிண்டர் போகுது, இல்லை ஒரு 500 சிலிண்டர் ஒரு லாரியில் போகுதுன்னா அந்த 500 கொடுத்த உடனே 500 உடனே ஃபுல் பண்ணி அவங்க அனுப்புவான். இதுதான் மெத்தடு. அதனால இதை கூட்டிட்டு வந்து இவன் குடவுன் இருக்கு, இங்கே கொண்டு வந்து இவன் குடவுனில் இறக்கி வச்சுட்டு சில்லறை ஒரு வாரம் 4 நாளைக்கு தான் அது வரும், அவன் உடனே டெலிவரி பண்ணிடுவான். அப்படி இங்கே கொண்டுட்டு வந்து டெலிவரி பண்ணலைன்னா அது வந்து இவர் சொன்னார் இல்லையா, இவர் குடவுன்ல எல்லாம் போய் பார்க்க வேண்டியதில்லை. அங்கே போய் இன்டர்ன் எவ்வளோ பேர் இன்டர்ன் வந்திருக்கான், எவ்வளோ எம்டி போட்டான், எவ்வளோ சிலிண்டர் எடுத்துட்டு போனாங்கிறது தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இதனாலேயே வந்து 5 ரூபாய் வடெல்லாம் 15 ரூபாய் வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே கேஸ் வந்து 60 ரூபாய் கூட்டினாரு. இந்த வார் வந்த உடனே 60 ரூபாய் கூட்டினாரு. யாரு? ஒன்றிய அரசு. இதே மோடி 60 ரூபாய் ஏத்தினாரு. 60 ரூபாய் ஏத்தின உடனே இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வந்து புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டான். கடந்த ஒரு வாரமா புக்கிங்கை 60 ரூபாய் ஏத்தின மறுநாளே வந்து நான் போனை போட்டேன். அன்னையிலேருந்தே கேஸ் புக்கிங் கிடையாது. புரியுதுங்களா? ஆகையினால இது வந்து முழுக்க ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய ஒரு பதுக்கல்னா சொல்லணும். ஏன்னா நமக்கு தேவையான பெட்ரோலியம் இருக்கு, கேஸ் இருக்குன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல அறிக்கை விடுறாங்க. ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து 20 லட்சம்
லிட்டர்ஸ் இது வந்து நம்ம பேரல் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு, அதனால யாரும் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே நமக்கு 3 மாசத்துக்கு தேவையானது இருக்குன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல சொல்றான். 3 மாசத்துக்கு தேவையானது இருக்குன்னு சொல்லி மறுநாளே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா இருக்குன்னு சொன்னதான் நீங்க சொல்றீங்க. ஆனா கொஞ்ச நாளாவே இந்த போர் நடக்கும் பொழுதுல இருந்தே நமக்கு கண்டிப்பா வந்து இந்த கச்சா எண்ணெய் வாங்குறதுல பிரச்சனை வரும், இந்த மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடு இதெல்லாம் நடக்கும்னு பேசிட்டு தானே இருந்தாங்க. அம்மா பேசுறது வேறம்மா, இது வந்து என்னன்னா நம்ம ஒழுங்கா தான் சப்ளை நமக்கு வந்துகிட்டு இருந்தது. யார்கிட்ட வாங்கும்போது? ரஷ்யாட்ட வாங்கும்போது. ரஷ்யா வந்து நமக்கு ரொம்ப, அதாவது அடிமாட்டு விலைக்கு தான் சப்ளை பண்ணாங்க, அதை நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தோம். உடனே இந்த நம்ம பாரத பிரதமர் என்ன பண்ணார்னா, இவர்கிட்ட போய் யார்கிட்ட, ட்ரம்ப்கிட்ட, அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாரு. அந்த ஒப்பந்தம் போட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, 50% வரியை 18% அந்த ஆள் குறைச்சாரு. ஆகையினால நீங்க வந்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, ஃபியூல் வாங்கக்கூடாது, எங்க மூலியமா தான், எங்கள்கிட்ட தான், நாங்க சொல்ற இடத்துல தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ல கையெழுத்து போட்டாங்க. ட்ரம்ப் மட்டும் தான் பேசியிருந்தாரு, மோடி அவர்களுக்கு அதுக்கு இனிமே நாங்க வாங்க மாட்டோம் இல்லைன்னா ஏதோ ஒரு அதான் சொல்றேன். இந்த திருடன் வந்து ஆகப்பட்டுக்கிட்டான், அதை எப்படி ஓப்பனா வந்து சொல்ல முடியும்? திருடன் அகப்பட்டுக்கிட்டான். வெளியே வந்து இந்த பாரு, நான் என்ன சொல்றேன், அவ்வளவு யோக்கியமா இருந்தா பார்லிமெண்ட்ல ஏற்கனவே ராகுல் காந்தி கேட்டார்ல, நீ என்ன ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த ஒப்பந்தத்தை எங்களுக்கு காட்டுங்க, கொடுங்க, காப்பி கொடுங்கன்னு கேட்டார்ல, ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? அதுக்கப்புறம் இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, இப்ப ஈரான்ல இருந்து அந்த இதை வந்து மூடிட்டான், அந்த பாதையை மூடுனதுனால இப்ப ஃபியூல் வர முடியல, அதனால நீங்க ரஷ்யா கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு அவன் தான் சொல்றான். புரியா? அப்ப ரஷ்யா வந்து பெருமனசு பண்ணி நமக்கு சப்ளை கொடுக்கும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன தெரியுமா, முன்னாடி வந்து நமக்கு நிறைய இது கொடுத்தான், டிவிடெண்ட் கொடுத்தான். இப்ப டிவிடெண்ட் எல்லாம் கிடையாது. 5 10 மறுபடியும் டாலர், $5 இல்ல $10 வந்து அதிகமா இப்ப பேரலுக்கு வாங்க போறாங்க. புரியுதுங்களா? முன்னாடி நமக்கு கொடுத்த வெறும் 40 45 கொடுத்த பேரல், ஒரு 200 லிட்டர் பேரல் இன்னைக்கு 100 ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதுக்கு மேலேயும் 5% $5 கூட வச்சுதான் கொடுக்க போறான். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க விலை கூடிருமா? அப்ப இது என்னத்துக்கு நீ இந்த ஒப்பந்தம் போட்ட? இது முழுக்க பண்ணது பாரத பிரதமர் பண்ண சதி. இந்த சதியினுடைய விளைவு தான் இது. நமக்கு வந்து அவங்க நமக்கு ரஷ்யால இருந்து தேவையான அளவு நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லியாச்சு, நம்மளும் வாங்கினோம், ரிலையன்ஸ் வாங்கினாங்க, அப்புறம் இன்னொரு கம்பெனி, புதுசா ஒரு கம்பெனி முளைச்சு வந்திருக்கு, அவங்களுக்கும் வாங்கினாங்க. இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு தான் கொடுத்தோம், நமக்கு இதனால லாபம் கிடையாது. நம்ம வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு மட்டும்தான் நம்ம கொள்முதல் பண்ணோம், மற்ற பாரத் ஈரத்தை எல்லாமே தனியார் நிறுவனங்க தான், அந்த நிறுவனங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம். இப்ப அது வந்து பிரச்சனை ஆகி போச்சு, மறுபடியும் இப்ப விலை கூட கொடுத்து வாங்குறோம். இன்னைக்கு இப்போ இல்ல மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு தான் காரணம். என்ன சொல்றேன், இப்ப என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், அண்ணன் என்ன அழகா திசை திருக்கிறாரு. அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, அமெரிக்கா ஒரு மிரட்டின உடனே மோடி என்ன பண்ணார், பெண் வாங்கிட்டு அந்த இது வந்து மாத்திட்டாரு, எல்லாமே உண்மைதான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கேஸ் தட்டுப்பாடை நீக்குவதுக்கு தான் நீங்க கேள்வி எழுப்புறீங்க. அதை பத்தி பதில் சொல்லணும். சுற்றி வலிக்கிறாரு பாருங்க, இப்படி இருந்து. நான் என்ன சொல்றேன், தமிழக அரசுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லையா சொல்லுங்க. சம்பந்தம் 100க்கு 100 இல்ல சார், 100க்கு 100 இல்ல சார். தமிழ்நாடு அரசு இங்க பாருங்க, குடவுன்ல வந்து ஸ்டாக் வச்சு இவர்கிட்ட வந்து இதுக்கு மேல விவாதம் பண்றது வேஸ்ட். ஏன்னு சொன்னீங்கன்னா, அதாவது கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லைன்றாரு. அதாவது மத்திய அரசு தான் காரணம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மத்திய அரசு கேஸ் இது, ஆனா மாநில அரசுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சார். பதுக்கல் வச்சிருந்தா தானே சார் நாங்க அதை போய் பதுக்கல் வச்சிருந்தான்றது இல்ல. ஏன் ஒவ்வொரு ஏஜென்சி, இப்ப நீங்க ஒரு ஏஜென்சிக்கு இல்ல சார், நீங்க அதான் சொல்றேன், ஒரு ஏஜென்சிக்கு போன் போடுறீங்க, சுவிட்ச் ஆஃப்னு வச்சிருக்கேன். இப்போ இது வந்து மத்திய அரசு இல்ல, மாநில அரசு நடவடிக்கை இருக்கணும். அந்த ஏஜென்சி உண்மையான ஏஜென்சியா டூப்ளிகேட்டா, அவன் எவ்வளவு சிலிண்டர் வாங்கியிருக்கான், எவ்வளவு வித்து இருக்கான், உண்மையில பிளாக்ல வச்சிருக்கானா, ஏன் இப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போக கூடாது? இல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னு சொன்னா சிலிண்டர் இப்போ இவர் ஃபோன் பண்றாரு, சார் உங்க சிலிண்டர் இப்போ வராது சார், கொஞ்சம் நாட்கள் ஆகும் சொல்லுமா இல்லையா? ஒரு ஏஜென்சி இப்படி வந்து அசால்ட்டா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருதுன்னா, அப்போ இதை வந்து நடவடிக்கை எடுத்து மாநில அரசுடைய பொறுப்பு தானே. இவர் சும்மானா வந்து இதுல வந்து கேமரால காமிக்கிது பாருங்க, எங்க மேல தப்பு இல்லை, மத்திய அரசு மேல தான் தப்பு. மத்திய அரசு கொடுத்த ஏஜென்சி தான், மத்திய அரசு கொடுத்த ஏஜென்சி தான். முக்காவாசி பேர் திமுக வேறதானே வச்சிருக்கீங்க சார். கண்டிப்பா அவங்க பதுக்கல் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு தான் இருக்காங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல.
அந்த துறையை சேர்ந்த இப்ப அதிகாரிகள் நீங்க போன் போட்டீங்களா, எந்த லிமிட்ல உள்ளது? பாரத் கேஸ் பாரத் தான் எந்த லிமிட் சார்? சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல, பாரத் கேஸ் வந்து அண்ணா நகர்ல எங்க ஏஜென்சி அண்ணா நகர். ஆனா பாரத் கேஸ் புக்கிங் வந்து ஒட்டுமொத்த சென்னைக்கே ஒரே ஒரு சென்டர் தான், கால் சென்டர். அந்த பாரத் கேஸ் கால் சென்டர்ல நம்ம பண்ணணும்னா அவங்கள்ட்ட நம்மளுடைய நம்பர் ஃபுல்லா அங்க இருக்கும். அந்த நம்பர்ல அவங்க புக் பண்ணிக்குவாங்க. புக் பண்ணி அவங்களே கேட்பாங்க, உங்க ஏஜென்சி வந்து அண்ணா நகர் ஏஜென்சி, அந்த ஏஜென்சி பேரை சொல்லி குருவாயூரப்பன் அப்படின்னு பேரை சொல்லி உங்களுக்கு 3 நாளையில வரும் 4 நாளையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மெசேஜ் போட்டு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? இது வந்து பண்றது வந்து கால் சென்டர். இப்ப நம்ம போன் பண்ணுவேன் பாரத் கேஸுக்கு, இது கால் சென்டர். கால் சென்டர் தான் புக்கிங் எடுப்பான். ஏஜென்சி வந்து புக்கிங் எல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல இருந்தது ஆரம்பத்துல. இப்ப புக்கிங் எல்லாம் ஒன்லி கால் சென்டர். கால் சென்டர்ல இருந்து டைரக்டா அங்க போயிடும். எங்க போகும்? அந்த கம்பெனிக்கு போயிடும், ஃபுல்லிங் கம்பெனிக்கு. அங்க இருந்து இவங்களுக்கு இன்ன நேரம் புக் பண்ணிருக்காங்க, நீங்க இன்ன நேரத்துக்கு டெலிவரி பண்ணுங்கன்னு இவங்களுக்கு நோட்டு வரும் ஏஜென்சிக்கு, அண்ணா நகர் ஏஜென்சிக்கு. சிஸ்டம் மாறி இருக்கு சார். ஆகையினால இப்ப முழுக்க முழுக்க இதுல தவறு யாருன்னு சொன்னாக்க ஃபுல்லிங் ஸ்டேஷன். அவங்க ஃபுல்லிங்கே கிடையாது, ஃபுல்லிங் நிப்பாட்டிட்டான். ஒரு வாரம் ஆச்சு பாரத் கேஸ் வந்து ஃபுல்லிங் ஆரம்பிச்சு நிப்பாட்டிட்டான். நான் இதெல்லாம் போய் பார்க்காமல் இருப்பேன்னா ஏஜென்சி குடோனுக்கே போயிட்டு வந்துட்டேன் தான், நம்புங்க. சரி, அதுக்கு மாநில அரசு என்ன நடவடிக்கை? மாநில அரசு வந்து பிஎம்க்கு நம்ம லெட்டர் எழுதியிருக்கோம். பாஜக அரசு குறை சொல்லிட்டே இருப்பீங்க? குறை சொல்லல, லெட்டர் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, ஹோட்டல்கள்லாம் வேற மூடி இருக்காங்க, அதனால தயவு செய்து வந்து இந்த வீட்டுக்கு உரிய சிலிண்டரும் ஹோட்டலுக்கு உரிய சிலிண்டரும் உடனடியாக கொஞ்சம் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சிஎம்மும் முந்தா நாளே லெட்டர் எழுதிட்டு இப்போ ஒரு கமிட்டி போட்டிருக்காரு. இது என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு ஒரு கமிட்டி வேற போட்டிருக்காரு. லெட்டர் எழுதிருக்கீங்க, அறிக்கை கொடுக்குறீங்க, ஆமா, கண்டிக்கிறீங்க, இதெல்லாம் கரெக்ட். ஆமா, உண்டான நடவடிக்கை இப்போ மாநில அரசு உங்ககிட்ட இருக்கு சார். மாநில அரசு நம்ம என்ன சார் நடவடிக்கை பண்ண முடியாதா? என்ன பண்ண முடியும்? மாநில அரசு நாங்க என்ன கேஸ் ஃபுல்லிங் வச்சிருக்கோம்? நாங்க இதுக்கு வந்து மக்கள் கிட்ட ஓபனா சொல்றோம், இது வந்து மத்திய அரசு தாங்க, எங்களுக்கு நாங்க சொல்லிட்டோமே, எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை, இதுல நாங்க எதுவுமே செய்ய முடியாது, சொல்ல முடியும். கேஸ் எதுலயுமே அதாவது பதுக்கல் இருந்தா பதுக்கலை கண்டுபிடிச்சு ரிலீஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்னு எப்படி சொன்னீங்க? அப்போ எது நாங்க ஆட்சிக்கு வந்தா 2 சிலிண்டர் எக்ஸ்ட்ரா எப்படி கொடுப்பேன்னு சொன்னீங்க சார்? இப்ப வந்து எதனால டிமாண்ட் வந்திருக்கு? வார் நடக்குது. வார் நடந்ததுனால அங்க இருந்து நமக்கு வர வேண்டிய சப்ளை வரல, ஸ்டாப் ஆகி போச்சு. அந்த ஸ்டாப் ஆனதுனால இப்ப ஸ்டாப் ஆகி 10 நாள் ஆகி போச்சு. 10 நாள் ஆன உடனே இவங்க என்ன பண்றான், ஏற்கனவே நான் சொல்றது ஹோல்சேல் பாரத் கம்பெனியும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கம்பெனி இருக்கு பாருங்க, அந்த கம்பெனி அவன் தான் இப்ப வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணணும். அவன் ரிலீஸ் பண்ணாதான் இந்த ஏஜென்ட்டுக்கு வரும். இந்த ஏஜென்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இவன் என்ன பண்ணுவான், எம்டியை கலெக்ட் பண்ணி கொடுத்துருவான், மறுபடியும் அங்க இருந்து லாரியில வரும், லோடை எடுத்து கொண்டு வந்து எல்லாத்துக்கும் போடுற இந்த வேலை தான் சார் இவன் வேலை. லோடு வந்தா சப்ளை பண்ணுவான், எம்டி எடுப்பான், அங்க கொண்டு ஃபுல்லிங் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருவான். இதுதான் இவனுடைய வேலை, இவங்களுக்கு வேற வேலை இல்லை. அதனாலதான் சொல்றேன், இவங்க இந்த மாதிரி பதுக்கல் பண்றதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றேன் நான். ஏன்னா புக்கிங்கே வந்து சென்ட்ரலைஸ்டு புக்கிங்க, அதான் சென்ட்ரலைஸ்டு புக்கிங் தான். அதனால இதுல இவங்க ஒன்னும் ஏமாத்த முடியாது சார். இப்ப இதனால தேர்தல் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அடுத்த மாதம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் இல்ல மே 1st கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஒரு தட்டுப்பாடு இருக்கும் பொழுது தட்டுப்பாடு இல்லை, ஏற்கனவே தேர்தல் தள்ளி போறதுக்கு வேலைகள் நடக்குதுதான் எனக்கு கொஞ்சம் தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே பிஜேபி வந்து அந்த அதாவது அதனால தான் ஆளுநர்கள் மாற்றம் நடந்தது இல்லையா, அதுக்கு தான் காரணம். தேர்தல் தேதி வந்த பிறகு வந்து உடனே வந்து மாற்ற முடியாது இல்ல. தேர்தல் தேதி வந்த உடனே வந்து ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்துட்டு அதன் பிறகு கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் ஆளுநர் ஆட்சி. அந்த ஆளுநர் ஆட்சியில் வந்து திமுக அடித்து வச்சிருக்கு இல்லையா 1000 லட்சக்கணக்கான கோடியை, அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து தயாராகி இருக்கிறதா ஒரு தகவல். ஏன்னா எடுத்துட்டான்னு வச்சுக்கலாம், தேர்தலுக்கு எப்படி செலவு பண்ணுவாங்க, 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி போட்டு அதன் பிறகு தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு 100க்கு 100 அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு இடத்துல வந்து கவர்னர் ஆட்சி பண்ணணும், ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணணும். ஆர்டிகல் 356 இந்த டேட் முடிஞ்சு போச்சு, அதனால வந்து நாங்கள் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணல, அதனால கவர்னர் ஆட்சி பிரகடனப்படுத்துறோம்லாம் பண்ண முடியாது. அப்படி எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை. கண்டிப்பா இவங்க தேர்தல் டேட்டை அறிவிச்சு தான் ஆகணும், தேர்தல் நடந்து தான் ஆகும். அதான் சர்க்கம்டன்ஸ் சூழ்நிலை வந்து
100% அந்த டேட்ல இப்ப இந்த செகண்ட் வீக்ல அறிக்கை வந்துரும். இது ஃபர்ஸ்ட் வீக் இந்த வார கடைசியில டெஃபினட்டா வந்து தேர்தல் அறிக்கை விட்டுடுவாங்க. தேர்தல் அறிக்கை கண்டிப்பா தேர்தல் நடக்கும். அப்படி தேர்தல் நடக்காம அப்படி போனாக்க காபந்து சர்க்காரா இவங்கள தான் கண்டினியூ பண்ணணும். யார் கண்டினியூ பண்ணணும்? ஆட்சியில இருக்கக்கூடியவங்க இவங்க தான் காபந்து சர்க்காரா 6 மாசம் வரலையும் பண்ணலாம். 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தணும் திரும்ப. அதனால கவர்னர் ஆட்சியை டிக்ளேர் பண்ண முடியாது. அப்படி பண்றதா இருந்தா ஆட்சி நடக்கையிலேயே டிஸ்மிஸ் பண்ணணும். ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணணும். இதுதான் சட்டம் சொல்லுது. இல்ல நான் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி தான் பண்ணுவாங்கன்றேன் சார். பண்ண முடியாது சார். சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே இருக்கு. எந்த விதமான ரீசன் இல்லாம சுப்ரீம் கோர்ட், தேர்தல் ஆணையம், அண்ணன் பாருங்க என்னென்ன கதை எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாடுல இருக்கு இல்லையா சார். யாரு கட்டுப்பாடா இருந்தாலும் ஆர்டிகல் கோர்ட் சரி, தேர்தல் ஆணையமும் சரி, அமலாக்கத்துறையும் சரி, எல்லாம் அவங்களுடைய பாஜகவுடைய கட்டுப்பாடுல இருக்கு. சார் இங்க பாருங்க, உத்தரவு போட்டா முடியுது. சார் இங்க பாருங்க, நீங்க வந்து யோகினும் இல்ல. நீங்க நான் வந்து எப்படின்னா பத்திரமாட்டு தங்கம் வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர்கள் 10 விசா யாரையும் கொள்ள அடிச்சதுல வந்து பாத்தீங்களா நீங்க முடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா கொள்ளையடிச்சத பாத்தீங்களா? இது பாஜக. எனக்கு பதில் சொல்லுங்க. உண்மையிலே பாஜக வந்து பாத்தீங்கன்னா இது அரசியலுக்காக பண்ணக்கூடிய நடவடிக்கையா இருந்தாலும் இவங்க யாரும் யோகியம் இல்லைன்றாங்க. தகுதி இல்ல. தலையிலிருந்து கால் வரலையும், அதாவது இது வந்து முழுக்க பிஜேபி வந்து தன்னுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் யோகியர்கள் இல்லை. இப்போ KN நேரு 580 பக்கம் கொடுத்துருக்கான். நீ என்ன பண்ணும்? உண்மையிலே நீ பார்த்தோம், நீங்க வந்து ஊழல் எல்லாம் பண்ணல, நேர்மையான உண்மையானவன்னா இது அமலாக்கத்துறை கொடுத்துருக்கு. யார்கிட்ட கொடுத்துருக்கு? நீதித்துறை கொடுத்துருக்கு, DGP கொடுத்துருக்காங்க. விசாரிக்க சொல்லி தனி ஆணையம் போட சொல்லிங்க. யார்? அமலாக்கத்துறை. நீங்க பத்திரமாட்டு தங்கம் நீங்க எந்த ஊழலும் பண்ணலன்னு சொன்னா, நான் ஒரு 50 வருஷமா இந்த பணி செய்கிறேன், பொது பணியில் இருக்கேன், பொது பணியில் நான் சுத்தமானவன், நல்லவன், யோகியன், அது எதுன்னு சொல்லி நீ இது ஒரு மாநில வழக்கு தொடுக்க வேண்டியது அமலாக்கத்துறைக்கு எதிராக தொடுக்கலாம் இல்லையா? அப்போ மக்கள் மத்தியில் என்ன அம்பலம் இல்லையா? பார்த்தியா அமலாக்கத்துறை இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சுது, உடனே பாருங்க நீதிமன்றம் போய் மாநில தொடுத்துருக்காரு. ஏன்னு சொன்னால் இவங்க வந்து மாநில வழக்கெல்லாம் தொடுக்க மாட்டாங்க. பிரஸ்ல நின்று என்ன சொல்லுவாங்க, அது அரசியலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் எவனுக்கு எத்தனை கோடி கொடுத்துட்டு சரிக்கட்டு வரது தான் திமுக காரங்க இருக்காங்க. அதனால அமலாக்கத்துறை வந்து இவங்களை, திமுகவை முழுக்க பாஜக வந்து இந்த ஊழலை வச்சு தான் மிரட்டி அவங்க காரியம் சாதிச்சிருக்காங்க. இப்போ மதுரையில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்ன ஆச்சு? திமுகவை பாஜக வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு தான் அங்கே ஆடு கோழி அறுத்த விஷயத்தை தடை விதிச்சுது. அதுக்கப்புறம் தர்காவுக்கு போகிறத தடை விதிச்சுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இவனுங்க வேஷம் போட்டதும் இவனுங்க தான். ஏன்னா பாருங்க, பாசிசத்துக்கு எதிராக, வலதுசாரிக்கு எதிராக, சனாதன சக்திக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக திமுக தவிர வேற யாரும் இல்லைன்னு டைலாக் விட்டதும் இவனுங்க தான். ஆனால் நீதிமன்றத்தை போய் சரண்டர் ஆகிட்டு முழுக்க பாசிசவாதிக்கு துணை போனது திமுக. காரணம் என்ன சொன்னீங்கன்னா, இவங்க அந்த அளவுக்கு ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் வந்து ரைடு. ஒரே நேரத்தில் அவன் சின்ன பையன் ஒரே நேரத்தில் 5 படம் எடுக்கிறானா. இட்லி கடையா, அந்த கடையா, இந்த கடைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துக்கு 500 கோடி ரூபாவும். எப்படி கிடைச்சது அவனுக்கு காசுன்னு தெரியல. அவன் யாருன்னா வேற யாரும் இல்லை, கருணாநிதியுடைய கொள்ளு பேத்தியே திருமணம் பண்ணிட்டு, அதாவது மூக்காமுத்துடைய பேத்தியை திருமணம் பண்ணியிருக்கான் அந்த பையன் ஆகாஷ் பாஸ்கர். அப்போ ஆகாஷ் பாஸ்கரை வந்து அமலாக்கத்துறை ரைடு விட்ட உடனே திமுகவுக்கு ஒரு அள்ளு விட்டுச்சு. என்னடா இது, இப்படி போய் அங்கே போய் ஆட்டை கடிச்சேன் நம்மளை கடிக்க வருவாங்களேன்ட்டு என்ன பண்ணுறாரு? 4 வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத ஒரு முதல்வர் இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து டெல்லிக்கு ஓடுறாரு. டெல்லிக்கு ஓடினது மட்டும் இல்லை, சரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் மதிக்காத ஒரு இடத்துக்கு நான் போக மாட்டேன், இப்படியெல்லாம் டைலாக் விட்டார். 4 வருஷம் சொல்லிட்டு இருந்தார். கடைசி ஆண்டு போடுறாரு. என்னடா இவர் ஏன் முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஓடினாருன்னு பார்த்தா, இங்கே ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுக்கு போயிருக்கு. அடுத்தது உதயநிதி, சபரியசன், கடைசியாக முதல்வர் வீடு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அமலாக்கத்துறை பிளான் பண்ணிட்டான், இதை ஆஃப் பண்ணோம். என்ன பண்ணுறாரு? சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசினார் தெரியுமா? 2047 2047 இந்தியாவை வல்லரசாக்குவதற்காக தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய பிரதமர் மோடி வந்து இந்தியாவை கொண்டு செல்கிறார். பேசினாரா இல்லையா? அண்ணன் சொல்லுவார் இல்லைன்னு சொல்லிட்டு. அங்க அப்படி பேசிட்டு இங்க வந்து பாஜகவோட அப்படி பேசினா தான் எல்லா பத்திரிகையும் வந்திருக்கும்லாங்க. எதுல வந்துச்சு? நீங்க பார்க்கலாம், நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து எப்படின்னு சொன்னா திமுகவினுடைய துரோகத்தை எப்பவுமே பார்க்க மாட்டீங்க.
நாங்க எல்லாத்தையும் படிக்கிறோம். சார் அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியா வந்து உங்க பக்கம் தான் ஆமா, மீடியா எங்க பக்கம் தான் இருக்கு. அடையாம இல்ல, நானே சொல்றேன். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்துல சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க வந்து விசாரணைக்காக. சோ அது வந்து எந்த ஒரு ஊடகங்கள்ல வெளியிடல, ஆங்கில பத்திரிகையில வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னே வந்து வெளியே இல்ல, வந்து. அது ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக கட்டுப்பாடு தான் இருக்கு. திமுக என்ன சொல்லுதோ அதான் இஷ்யூ, இல்லைன்னா இஷ்யூவே இல்லை. நேற்று பாருங்க, எனக்கு தெரிஞ்ச தம்பி தான் அது, எங்க கட்சியில இருந்தாப்புல நாங்க விலகிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு லெட்டர் பேடு நேற்று டிவிகேக்கு போய் ஆதரவு தெரிவிச்சாராம். அவர் திடீர்னு டிவிகேலேருந்து திமுக ஆயிரும். அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் தலைப்பு செய்தி. அவர் ஏற்கனவே நம்ம இல்ல, நான் என்ன சொல்றேன், அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் யார் யாது ஏன் இப்படி ஒரு அல்பத்தனமான அப்போ வந்து என்னன்னா, அங்க ஒரு போய் சேர்ந்துட்டாப்புல, அங்க இவங்க ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஒதுக்கிட்டாங்க அவங்கள. இப்போ அவர் வந்து நாங்க விலகுறோம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன அவ்வளோ அறிவிப்புன்ற நான் யார் திமுக ஊடகங்களுக்கு எல்லாத்தையும் தலைப்பு செய்தி கலைஞர் செய்திகளில் பாருங்க, திரும்ப திரும்ப அந்த செய்தி போகிறான். எப்படின்னு சொன்னால், 10 லட்சம் பேர் குஜராத்தில் வந்து முத்தலாக் தடை எதிர்த்து 10 லட்சம் பெண்கள் பேரணி நடத்தினாங்க. ஒரு வரி செய்தியாக வந்தது. ஒரே ஒரு பெண்ணு அந்த முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து பிரதமருக்கு கடிதம் கொடுக்குறான். அது எல்லா டிவிலையும் தலைப்பு செய்தி ஆச்சு. அதே கதை தான் நேற்று நீங்கள் பண்ணீங்க. இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? அவங்க சில மீடியாவுடைய இதை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சு நீங்கள் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறீங்க. இதுக்கு வேறு எதனா பொழப்பு பார்க்கலாமே? நீங்கள் உங்களுக்கு வேறு பொழப்பே இல்லையா? நீங்கள் ஏற்கனவே ஆண்டு இருக்கீங்க. நீங்கள் அடித்து வச்சிருக்க சொத்து இப்போ இல்லை, உதயநிதி இல்லை, இல்லை குறைஞ்சி பார்த்தீங்கன்னா இன்னும் 25 தலைமுறைக்கு படுத்துக்கிட்டே சாப்பிடலாம், உட்காந்துருந்து கூட சொல்ல முடியாது, படுத்துக்கிட்டே சாப்பிடலாம், அது உல்லாசமாக வாழலாம். அந்த அளவுக்கு உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி நீங்கள் அப்படி அடித்து வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் இந்த அற்பத்தனமான கேவலமான அசிங்கமான கீழ்த்தரமான அரசியல் பண்ணும் திமுகவை? என்ன இருக்கோ செய்யுங்க. இப்போ பாருங்க, இந்த கூட்டணி பதக்கிறாங்க. என்ன அடுத்த முறை நம்மளால ஆட்சிக்கு வரணும், புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அது ஒரு இது. அதனால அவனைய கூப்பிடு, இவனைய கூப்பிடு. அண்ணன் நீங்க போலையா உங்க கட்சி நாயுடு சமூகம் ஏங்க, நான் தான் திமுகல தானே இருக்கேன். அப்புறம் என்ன நான் போறது? திமுக இருக்கிறாங்க, ஏன் திமுக தூண்டப்பட? இது நாயுடு பேரவை, நான் கட்சியில திமுகல இருக்கேன். நாயுடு பேரவைக்கு தலைவர், நாயுடு பேரவை நான் தனியா நடத்துறேன். இப்ப நீங்க நாயுடு பேரவை தலைவரா இருந்து பேசுறீங்களா, திமுக உறுப்பினர்? நான் ரெண்டுமே சேர்ந்து தான் கலப்படம், கதம்பம். அது எப்படின்னா கருவாட்டு சம்பர் மாதிரி அதான் கதம்பம் தான். நான் பேசுறது தான் கரெக்டு, என்னுடைய இஷ்டங்க. அதை யார் நீங்க சொல்றதுக்கு? அவர் திமுக காரங்க, திமுக கார மாதிரி பேசலாம். அவர் ஒரு சமூக அமைப்பினுடைய தலைவர்னு சொன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசலாம். நான் சமூக அமைப்பையும் வச்சிருக்கேன், திமுகலையும் மெம்பரா இருக்கேன். அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. அதை வந்து யாருக்கும் தலையிட இது கிடையாது, அதிகாரம் கிடையாது. சரி விடுங்க, நம்ம அவ்வளவுதான். ஆனா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு. அதாவது அவர் சமூக அமைப்பு வச்சுக்கிட்டு திமுகவுக்கு முட்டுக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு திமுகவில் இருந்திருந்தாலும் ஒரு சமூக அமைப்பில் இருக்க முடியாது. திமுகவுடைய பயிலாவை அப்படிதான். திமுக உறுப்பினராக இருப்பவர்கள் மற்ற சமூக அமைப்புகளையோ மற்ற கட்சிகளிலையோ அங்கம் வகிக்கக்கூடாது. இருக்கா இல்லையா பயிலா, திமுகவுடைய பயிலா? அப்படிங்கும்போது அண்ணன் வந்து இருக்காருன்னு சொன்னால், அப்போ அண்ணன் வந்து சமூக அமைப்பு நடத்துறாரு, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். வேற ஒன்று இவர் திமுகவில் இருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்ல முடிய வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த அளவுக்கு இவங்களுடைய ஊழல் வந்து உச்சத்துக்கு போயிருக்கு திமுக. இப்போ பாருங்கள், எல்லா கட்சியும் சேர்த்து 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 அவ்வளோ பதட்டம். அந்த 5000 ரூபா இரவோடு இரவா காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபா 5000 ரூபா 5000 ரூபா. ஏன்? அப்போ உங்களுக்கே தெரியுது, நீங்கள் இந்த 5 வருஷம் மக்களுக்கு எதிராக தான் செஞ்சுருக்கீங்க. நம்ம மக்கள் நமக்கு ரிவிட்டை வைப்பான். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த காசை கொடுத்தோ அல்லது கூட்டணியை பலமாக்கியோ அல்லது ஒரு விதமான ஒரு தமிழக மக்களில் வந்து ஒரு விதமான ஒரு ஆதரவு அலையை, பொய்யான ஆதரவு அலையை ஊடகம் மூலியம் இல்லை பொய்யான ஆதரவு அலையை ஊடகம் மூலியமாக உருவாக்குவதற்கான முயற்சிகள் அத்தனையும் நீங்கள் செஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? இப்போ இது அயோக்கியத்தனம் இல்லையா?